அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். சங்கீத புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப் பண்ணுவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு அறிமுகப்படுத்த தாழ்மையோடு வேண்டுகிறோம். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து வருகிறோம். உங்கள் ஜெப குறிப்புகள், வேண்டுதல்களை தேவ சமூகத்திலே எங்கள் தனிப்பட்ட ஜெபங்களில் ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அநேக பதில்களையும் அற்புதங்களையும் செய்து வருகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துதலை சொல்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த புத்தாண்டை உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக மாற்றுவாராக. உடைய கண்ணீர்கள், நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு விடுதலையின் ஆண்டாக மாற்ற நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4:5 வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த 37ஆம் சங்கீதத்தில் 5வது வாக்கியத்திலே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தமிழில் சொல்ல வேண்டுமென்றால், இன்னும் எளிமையான முறையில் சொல்ல வேண்டுமென்றால், காரிய சித்தி என்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். வேதாமத்திலே இந்த காரிய சித்தி என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிறது. இது ஒரு பழைய தமிழ் வார்த்தை. இன்றைக்கு இந்த காரிய சித்தி என்கிற வார்த்தையை இந்த வசனத்தின் அடிப்படையிலே பல மொழிபெயர்ப்பை பார்த்தால், சில மொழிபெயர்ப்பிலே ப்ராஸ்பரிட்டி என்று போடப்பட்டிருக்கிறது, சில மொழிபெயர்ப்பிலே சக்சஸ்ஃபுல் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு எல்லா வளத்தையும் தருவார், இல்லை என்றால் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே காரிய சித்தி என்கிற ஒரு கிருபையை தர நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பாருங்கள். 10 காரியத்தை செய்தால் ஒரு காரியம்தான் ஜெயமாய் வந்தது, ஒரு காரியம்தான் காரிய சித்தியிலே முடிந்தது. 9 காரிய சித்தி இல்லாமல் போய்விட்டது. ஒரு நண்பர் என்னிடத்தில் சொன்னார், நான் 10 காரியங்களில் ஈடுபட்டேன், 9 அது நடக்காமல் போனது, 1 தான் நடந்தது என்று சொல்லி தன் ஆசீர்வாதம் இல்லாத நிலையை குறித்து நொந்து கொண்டார். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். நீங்கள் ஆதியாம் புஸ்தகத்திலே 39ஆம் அதிகாரம் 2 வாசிப்பீர்கள் என்றால், போர்த்திபன் யோசேப்போடு ஆண்டவர் இருக்கிறார் என்று கண்டு அந்த யோசேப்பு காரிய சித்தி உள்ள மனிதன் என்பதை புரிந்து கொண்டார். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் என்று கூட ஆதியாம் 32:2வது வாக்கியம் சொல்கிறது. யோசேப்பு தான் செய்த எல்லா காரியங்களையும் அவனுக்கு வாய்க்க பண்ணியதினாலே யோசேப்போடு தெய்வன் இருந்தார் என்பதை எஜமான் புரிந்து கொண்டார். ஆகவேதான் காரிய சித்தியான ஒரு ஆண்டாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றுவாராக. உங்கள் வேலை காரியங்களிலே, உங்கள் குடும்ப காரியங்களிலே, உங்கள் பிள்ளைகள் காரியங்களிலே, உங்கள் தொழில் காரியங்களிலே, உங்கள் ஊழிய காரியங்களிலே ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ண நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவாராக. வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காரிய சித்தி உள்ளவர்கள். ஆபிரகாமை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஈசாக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, யோசேப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி,
தாவீதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் காரிய சித்தி உள்ளவர்கள். 2 நாளாகமும் 31:21 வாசிப்பீர்கள் என்றால் எசேக்கியா ராஜா காரிய சித்தி உள்ள மனிதன் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 12:24 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த யோசுவா அங்கே 31 ராஜாக்களை ஜெயித்ததாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே 31 ராஜாக்களோடு யுத்தம் செய்தான். 31 ராஜாக்களிடத்தில் அவன் தோற்றவில்லை. அவன் 31 ராஜாக்களையும் வெற்றி கொண்டான். ஆகவே காரிய சித்தி உள்ள மனிதனாக யோசேப்பு கண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே காரிய சித்தி மிக முக்கியமானது. எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், ஆண்டவரே இந்த காரியங்கள் கைகூட வேண்டும் என்று நாம் ஜெபிப்பது உண்டு. பிரயாணமானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, நிர்வாக காரியமானாலும் சரி, பெரிய பெரிய தலைவர்களை, அதிகாரிகளை பார்க்க போகும்போது நாம் பண்ணுகிற ஜெபம் என்ன? ஆண்டவரே எங்களை காரிய சித்தி உள்ள மனிதராய் மாற்றும் என்று ஜெபிக்க வேண்டும். அநேக தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள், தேவனோடு நெருங்கி வாழ்கிறவர்கள், அவர்கள் நமக்காக பண்ணுகிற ஜெபங்கள் நமக்கு அநேக காரிய சித்தியை உண்டு பண்ணி விடுகிறது. இன்றைக்கு நாம் காரிய சித்தி உள்ள ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் இந்த புத்தாண்டிலே என்ன செய்ய வேண்டும்? காரிய சித்தி என்பது மனிதனால் வராது, ஆண்டவரால் தான் வரும். ஆண்டவர் ஒருவரால் தான் காரிய சித்தி வருமே தவிர வேறு யாராலும் வராது. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 11வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எல்லாரும் ஓடுகிறார்கள், ஒருவன் தான் ஜெயிக்கிறான். 2 இராணுவம் மோதுகிறது, ஒரு இராணுவம் தான் ஜெயிக்கிறது. எல்லாரும் வித்வானாக இருக்கிறார்கள், ஒருவன் தான் கனம் பெறுகிறான். அப்படியானால் இவைகள் எல்லாம் ஞானமும் திறமையும் பலமும் அல்லது நம்முடைய முயற்சியும் போதாது. அங்கே பிரசங்கி எழுதுகிறார், இவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். கிறிஸ்தவ வேதாமத்திலே யோகம் அல்லது அதிர்ஷ்டம் அல்லது அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதில்லை. ஆனால் அந்த ஒரு இடத்திலே வருகிறது தேவ செயலும் சமயமும், காட்ஸ் டைமிங், காட்ஸ் ஒர்க் என்று சொல்லலாம். ஆண்டவருடைய நேரமும் ஆண்டவருடைய கிரியைகளும் என் வாழ்விலே உங்கள் வாழ்விலே கூடும் பொழுதுதான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினால் ஜெயம் பெறுகிறோம், யுத்தத்துக்கு சென்றால் ஜெயம் பெறுகிறோம், ஒருவேளை தயவு எல்லாம் கிடைக்கிறது. ஆகவே தேவ செயலும் அங்கே தேவனுடைய நேரமும் கூடும்போதுதான் ஆண்டவருடைய கிருபையினாலே காரிய சித்தி வருகிறது. ஆகவே முதல் காரியம் என்ன சொல்கிறேன்? இந்த காரிய சித்தி எங்கிருந்து வரும்? தேவனிடத்தில்தான் வரும். தேவனிடத்தில்தான் வரும், தேவனால் தான் வரும். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு காரிய சித்தி வரும். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், எல்லா அதிகாரம் படைத்த ஆண்டவர் என்னோடு உங்களோடு கூட இருப்பாரானால் நிச்சயமாகவே காரிய சித்தி உருவாகும். இது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு பலம் கிடைத்தது. காரணம் என்ன? ஆண்டவர் அவனோடு இருந்ததினாலே காரிய சித்தி உள்ள ஒரு மனிதனாயிருந்தார். ஆண்டவருடைய காரிய சித்தி நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்திலே 4:5 வாசித்தவனமாய் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்படியானால் நம்மை ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகள், நம்முடைய யோசனைகள், திட்டங்கள், எதிர்காலங்கள், தாளந்துகள், நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலர் 100% 90 ஒப்பு கொடுக்கிறார்கள், 10 ஒப்பு கொடுப்பதில்லை. சிலர் எல்லாவற்றையும் 99 ஒப்பு கொடுக்கிறார்கள், 1 ஒப்பு கொடுப்பதில்லை. ஆனால் சிலர் 1 மாத்திரம் ஒப்பு கொடுக்கிறார்கள், 99% ஒப்பு கொடுப்பதில்லை.
ஆண்டவர் நம்மிலே பூரணத்த காரியத்தை ஒப்புக்கொடுக்க விரும்புகிறார். என் வாழ்க்கையிலே நான் காரிய சித்தி என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை எப்போது அனுபவிக்க ஆரம்பித்தேன் என்றால், என்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்த போதுதான், நிபந்தனை இல்லாமல் ஒப்பு கொடுத்த போதுதான். ஆண்டவரே, நீர் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் என்று சொல்லி என்னை தாழ்த்தி என்னை அர்ப்பணித்த போதுதான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் காரிய சித்தியை நான் அறிந்து கொண்டேன், அனுபவித்தேன். அப்படியானால் முதலாவது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ரெண்டாவதாக சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே 2-3 எடுத்து வாசித்து பாருங்கள். வேதத்தை இரவும் பகலும் வாசித்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவருடைய வேத வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து வாசித்து அறிந்து கொண்டால், தியானித்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போது நாம் ஆண்டவருடைய வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தும் போது, அதை தியானிக்கக்கூடிய நேரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காரிய சித்தி வரும். ஆபிரகாம் லிங்கன் வாழ்க்கையிலே வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காரணம் என்ன? இரவும் பகலும் அவர் ஜெபிப்பார், இரவும் பகலும் வேதத்தை தியானம் செய்வார். ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையில விசுவாச வரம் செயல்பட்டதுக்கு காரணம் என்ன? ஒரு முறை தன் நூலில் எழுதுகிறார், இதோ 3 வருடத்திலே 100 முறை முழங்கால் நின்று வேதாமத்தை வாசித்தாராம். அப்படியானால் ஒரு வருடத்துக்கு 33 தடவைக்கு மேலே வாசித்திருக்கிறார். அப்படியானால் எவ்வளவு அதிகாரங்களை வாசித்திருப்பார். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்ததை நாம் பெருமையாக மார்பை தட்டுகிறோம். ஆனால் வேதத்தை இரவும் பகலும் வாசித்து தியானிக்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அர்ப்பணித்தால் காரிய சித்தி வரும், வேதத்தை தியானித்தால் அந்த காரிய சித்தி வரும். வேத வசனம் நமக்குள்ளே நிறையப்படும் போது நாம் சுயத்தினால் ஆளப்படுவதில்லை, ஆண்டவருடைய வார்த்தையினால் ஆளப்படுகிறோம். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 27வது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது. யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27 இவ்வாறு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்றால், மறுபடியும் நான் வாசிக்கிறேன். யோபு 22:20, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். முதலாவது அர்ப்பணித்தால் நம்முடைய வாழ்க்கையில காரிய சித்தி கிடைக்கும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே வேதத்தை தியானித்தால் காரிய சித்தி கிடைக்கும். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தனையோடு ஜெபித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே காரிய சித்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அன்னாள் பாருங்கள், பொருத்தனையோடு ஜெபித்தாள். எப்தாவை பாருங்கள், பொருத்தனையோடு ஜெபித்தாள். ஜெபம் மிக முக்கியம், ஜெபத்தோடு இருக்கிற பொருத்தனைகள் மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தனையோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் காரிய சித்தி உள்ளவராய் மாற்றுவார். அது மாத்திரமா, எபேசியரின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 13 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த வேதவசனம் சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற திராணி உள்ளவர்களாய் மாறும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 6:13, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்படியானால் அருமையானவர்களே, அர்ப்பணித்தால் போதாது, நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை வாசித்தால் போதாது, ஜெபத்தோடு பொருத்தனையை பண்ணி கொண்டால் போதாது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். 2 ஆயுதங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று மாம்சத்துக்குரிய ஆயுதங்கள், இன்னொன்று ஆவிக்குரிய ஆயுதங்கள். ஆவிக்குரிய யுத்தத்திலே ஆவிக்குரிய ஆயுதங்களையே நாம் பயன்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய இருக்கிற பலர் இன்றைக்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை அணியாதபடி மாம்ச ஆயுதங்களை அணிந்து அவர்கள் தோற்று போகிறார்கள், வீழ்ச்சி அடைகிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 சொல்கிறது, நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி, நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது குறிப்பிலே பல குறிப்புகளை சொன்னேன்.
இந்த காரிய சித்தி தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த காரிய சித்தை எப்படி பெற வேண்டும் என்றால் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். சங்கீதம் 37 சங்கீதம் 4:5 தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும். சங்கீதம் 1 சங்கீதம் 2-3 வாக்கியங்கள். தேவனுடைய சமூகத்திலே பொருத்தனையோடு ஜெபிக்க வேண்டும். யோபின் புத்தகம் 22:27 4வது ஆவிக்குரிய ஆயுதத்தை தரிப்பித்து கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் தேவனிடத்திலிருந்து நமக்கு அங்கே காரிய சித்தி வரும். அருமையானவர்களே, 2வது இந்த குறிப்பை நான் சொல்லுகிறேன். இந்த காரிய சித்தியை நம்முடைய வாழ்க்கையில் பெற இன்னொரு வழி என்ன? நீதிமொழியின் புத்தகம் 22-29 எடுத்து பாருங்கள். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டால் உண்மையாகவே அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த வேலையை ஜாக்கிரதையாக நேசித்து அதில் உண்மையாய் பணி செய்தால் தேவன் காரிய சித்தியை தருவார். இன்றைக்கி அநேகர் வேலையை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நேசிப்பதில்லை, விரும்புவதில்லை. சிலர் கசப்பாக எண்ணுகிறார்கள். எந்த வேலை செய்தாலும் அது ஆண்டவருக்கு முன்பாக இழுக்கான வேலை அல்ல. நேர்மையான வேலையை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ளவன் சகல பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே அது அடிமை வேலையானாலும், எஜமானுடைய பணியானாலும், அல்லது ஊழியமானாலும், அல்லது குடும்ப அலுவலானாலும், எந்த வேலையானாலும் அந்த வேலையை நாம் ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டும். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற வேலைக்காரர்கள் தாங்கள் செய்கிற வேலையை மனிதருக்கு செய்யாதபடி ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும். அந்த வேலை மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஆகவே நம்முடைய வேலையை நாம் அதிகமாய் நேசிக்கும் பொழுது அதிலே காரிய சித்தி உள்ள மனிதனாய் மாறுவோம். நான் ஆண்டவருடைய திருப்பணியை நீண்ட வருடங்களாக செய்து வருகிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்திலே தரித்திருந்து திருமறையை கற்றுக்கொண்டு புத்தமுது செய்திகளை ஆயத்தம் பண்ணி மக்களுக்கு கொடுக்க நான் முயல்வேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வேலையை நான் நேசித்து உண்மையாய் செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த ஊழிய பணியிலே என்னை காரிய சித்தி உள்ளவனாக மாற்றுகிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வேலையை நீங்கள் நேசிக்கிறீர்களா? நீங்கள் செய்கிற ஒரு சமையல் வேலையானாலும் சரி, நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு சாதாரண வேலை செய்து வருகிற மக்களானாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உண்மையாய் செய்யுங்கள். அதை நேசித்து செய்யுங்கள். மனிதருக்காக செய்யாதீர்கள். ஆண்டவர் அதை பார்க்கிறார் என்று சொல்லி செய்ய முற்படுங்கள். ஆபிரகாமின் வேலைக்காரன் அங்கே ஆபிரகாமுடைய மகனுக்காக பெண் பார்க்க போகிறான். பெண் பார்க்க போன இடத்திலே பெண்ணை கண்டுபிடித்தான். பெண் வீட்டார் அவனுக்கு அழைத்து உனக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள். அவன் சொல்கிறான், நான் என் காரியத்தை சொல்லி முடிக்காத பட்சத்தில் நான் ஆகாரம் புசிப்பதில்லை என்று சொன்னான். காரணம் என்ன? அவன் தனக்கு தன் எஜமான் கொடுத்த அந்த பெண்ணை கண்டுபிடித்து அதை ஒழுங்குபடுத்துகிற வேலைதான் முக்கியமே தவிர ஆகாரம் முக்கியம் அல்ல என்பதை அவன் தெளிவாய் சொல்கிறான். இதே ஆதியாமத்தில் நான் வாசிக்க முடிகிறது. ஆகவே அருமையானவர்களே, இந்த ஆபிரகாமின் வேலைக்காரனிடத்திலே ஆகாரம் முக்கியம் அல்ல, தன்னுடைய வேலையே முக்கியம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் செய்கிற வேலையிலே உண்மையாக இருக்கிறோமா? சிலர் தங்களுடைய வேலையை செய்வதிலே காலத்தை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார்கள். அது குவியலாக மலை போல குவிந்து விடுகிறது. அன்றாட வேலையை, அன்றன்று செய்ய வேண்டிய வேலையை நம்மால் முடிந்த அளவுக்கு உண்மையோடு தெய்வ பயத்தோடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காரிய சித்தி உள்ளதாகும். ஆகவே முதல் குறிப்பு நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலிருந்து தான் இந்த காரிய சித்தியின் கிருபை பெற முடியும். அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த காரிய சித்தியை பெறுவதற்கு வழி என்ன? நம்முடைய வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரூத்தின் புஸ்தகம் 3:18 ரூத்தின் மாமியார் சொல்கிறார் தன்னுடைய மருமகளை பார்த்து, போவாஸ் இந்த காரியத்தை செய்து முடிக்கும் வரைந்தோ அவன் இளைப்பாற மாட்டான் என்று சொன்னான். ஆகவே ஒரு வேலையை போவாஸ் செய்ய ஆரம்பித்தால் அது செய்து முடிக்கிற வரையிலும் இளைப்பாற மாட்டான்.
போவாசினுடைய ஆசீர்வாதத்துக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாமே. ஆகவே முதல் காரியம் என்ன சொன்னேன்? ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவரிடத்தில்தான் காரிய சித்தி வருகிறது. நம்ம கொடுத்த வேலையை ஜாக்கிரதையாக இருந்தால் காரிய சித்தியை பெறுகிறோம் என்று சொன்னோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். அது என்னவென்று சொன்னால், சரியான நண்பர்களை பெற்றிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே காரிய சித்தி வரும். 2 நாளாகமம் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 20ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். அதில் 35வது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது. அங்கே ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த ராஜா யோசபாத் என்கிற ராஜா. யோசபாத் தேவனுக்கு பயந்தவன், தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன், தேவனுக்கு நடுங்குகிற ஒரு மனிதன். ஆனால் யோசபாத் என்ன செய்தான்? பொல்லாத ராஜாவாகிய அகசியாவோடு அவன் தோழமை பண்ணினான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 35 பாருங்கள். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்து பொல்லாப்பை செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணியதினாலே அவன் கப்பல்களை செய்து வியாபாரம் பண்ண தொடங்குகிறான். கர்த்தர் அந்த கப்பல்களை உடைத்தார். நல்ல நண்பர்கள் நம் வாழ்விலே கூடும் பொழுது காரிய சித்தி வரும். தவறான நண்பர்களோடு தோழமை கொண்டால் காரிய சித்தி என்கிற வல்லமையை நாம் இழந்து விடுவோம். இதற்கு யோசபாத் என்கிற அந்த மனிதனோடு அகசியா கொண்ட தோழமை உதாரணம். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியே, தேவனிடத்திலிருந்து தான் இந்த காரிய சித்தி வருகிறது. இரண்டாவதாக நம் வேலையை ஜாக்கிரதை இருந்தால் காரிய சித்தியிலே வளருகிறோம். மூன்றாவதாக நல்ல நண்பர்கள் தோழமையை கொண்டிருந்தால் காரிய சித்தியை இழந்து விடாதபடி காத்துக்கொள்கிறோம். ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். 118ஆம் சங்கீதத்திலே அங்கே 25வது வாக்கியம் சொல்கிறது. சங்கீதக்காரர் இந்த வாக்கியத்தை சொல்கிறார். கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொல்கிறார். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். சங்கீதக்காரனுடைய பிரார்த்தனை என்ன? ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணும். அவை கர்த்தர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரிடத்திலே இந்த வருஷத்திலே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, காரிய சித்தி உம்மிடத்தில்தான் வருகிறது. காரிய சித்தியை பெற நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன காரியங்களை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர். காரிய சித்திக்காக 118ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஜெபித்தவனமாய் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் காரிய சித்தியின் ஆண்டாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.